இந்த கல்யாணம் சண்டைக்கு வந்தா சண்டை வரும், சண்டை வராட்டி கல்யாணம் இல்லை. சண்டை வராட்டி என்ன இல்லை, சண்டை வராட்டி நடிக்கிறாங்க ரெண்டு பேரும். சண்டை வரணும் வாழ்க்கையில், சண்டை வந்தால் தான் சந்தோஷம் வரும். அப்போ என்ன செய்யணும், உட்கார வச்சு காது என்ன செய்வார் தெரியுமா, சரி நீங்கள் சண்டை பிடிச்ச போதும், இப்போ நீங்கள் 5 நேர தொழுகையில் இந்த துவா ஓதுங்க. கணவனுக்கும் கொடுப்பாரு, மனைவிக்கும் கொடுப்பார். என்ன துவா கொடுப்பாரு, இந்த ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இதை கொடுப்பார். கொடுத்தா இவங்க ஒரு மாதம் டைம் கொடுப்பார். சரி ஓதிட்டு வாங்கலாம் பாப்போம், ஒன்றும் பேசுவானா ரெண்டு பேர். ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு நாளைக்கு 5 வக்து தானே. அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை வக்து, 30 எத்தனை, ஓத துவா கபூல் ஆகிட்டு. இப்போ ரெண்டு பேரையும் தனியாக கூப்பிடுன்னு செய்வோம், பிரிப்போமா, இல்லை வானா ஏலா பிரியலை, இனி சந்தோஷமாக வாழ போகிறோம். என்ன நடந்துச்சு, இந்த துவா உள்ளங்களை சேர்த்து, இது அல்லாஹ் சொல்லி தந்த துவா. இது அன்பை போடுறவன் யார், இரக்கத்தை போடுறவன் யார், அல்லாஹ் தானே. துவா கேட்க 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 என்ன செய்வாங்க, அல்லாஹ் உள்ளத்தை அப்படியே சேர்த்து விட்டுருவான். அதனால் கல்யாணம் முடித்தவங்க, கல்யாணம் முடிக்க போகிறவங்க, கல்யாணத்தில் பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்கும் உள்ள துவா இதுதான். அல்லாஹ் சொல்லி தந்த துவா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, ரப்பே எங்களோட மனைவிமார்களை கொடையாகத்தா, ஹப்பண்டா கொடை, வதுர்ரியாத்தினா பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் வரும். எப்படி, குர்ரத அயுன் கண் குளிர்ச்சி ஆகித்தா, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா முத்தகீன்களுக்கு இமாம்களாக ஆக்கிய அல்லாஹ். தக்குவா உள்ளவங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் எப்படி ஆக்கு, இமாம்களாக. இமாமண்டா லேசி இல்லை. உங்களோட பிள்ளை ஒரு நாளைக்கு தொழுவித்து ஹுத்துபா ஓதக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இமாம் ஆகிட்டார் உங்களோட பிள்ளை. உங்களோட பிள்ளை என்ன செஞ்சிட்டார், இமாம். தராவி மட்டும் தொழுவிச்சிட்டு பிள்ளையை கலத்தி எடுக்கிறது இல்லை. பிள்ளைகளை, உங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் இமாம்களாக ஆக்கணுமெண்டா துவாக்கள். அதுக்கு ஒரு வழி இருக்குது, இமாமாக ஆக்குறதுக்கு வழி ஒன்று இருக்குது. சும்மா அவன் போன இவன் போன வழியில் போய் பிள்ளை இமாமா ஆக்கலார். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், இமாமுல் ஹரமைன் மக்கா மதீனாவுடைய இமாம் அபுல் மஆலி ரஹிமஹுல்லா தண்ட பிள்ளையை வளர்த்தெடுக்கிறாங்க. பிற்காலத்தில் இமாம ஆக்கணும்ண்டு. பிற்காலத்தில் என்ன செய்யணும், ஒரு நோக்கம் ஒன்று இருந்தால் தானே செய்யலாம். அப்போ மனைவி இடத்துல சொல்கிறாங்க, என் பிள்ளை நான் பிற்காலத்தில் இமாமாக ஆக்க இருக்கிறேன், அதனால் என் பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ள ஹராமான எந்த சாப்பாடும் போகாமல் பார்த்துக்கு. இமாமா ஆகணுமெண்டா முன்னுக்கு இருந்து தொழுவிக்கணும், ஹுத்துபா ஓதணும், எவ்வளோ வேலை செய்யணுமே இமாம். அப்போ என்ன செஞ்சா, மனைவியும் சரி என்று பிள்ளையை பாதுகாப்பாக வளர்த்துட்டு வாரான். ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரி பெண் என்ன செஞ்சிட்டா, பிள்ளைக்கு பசி என்று பால் கொடுத்துட்டான். இமாம் கண்டுட்டாங்க. இதை கண்டதோட பிள்ளையை அப்படியே பறிச்செடுத்துட்டாங்க. பிள்ளையை பறிச்செடுத்து என்ன செஞ்சாங்க, பிள்ளையோட நாக்கில் வாயில் கையை போட்டு குடிச்சு அவ்வளோ பாலையும் வெளியெடுத்தாங்க. அவ்வளோ பாலையும் வெளியெடுத்தாங்க. பிள்ளை கத்துது. சொன்னாங்க, இல்லை இவரை பிற்காலத்தில் இமாமாக ஆக்க இருக்கிறேன், இமாமாக ஆக்கணுமெண்டா கஷ்டப்படணும், ஹலாலா என்ற பிள்ளை வளரும். பிற்காலத்தில் வாப்பாவுடைய முயற்சியால் இமாம் ஆகிட்டாங்க. சொல்கிறார், இமாமாகி ஹதீஸுடைய பாடங்கள் நடக்கும் பொழுது அவருக்கு ஏப்பம் வரும். ஏப்பம் வரக்கொள்ள சொல்லுவாராம், தில்கல் பகியா, வாப்பா எடுத்த மிச்சம் கொஞ்சம் இருக்கு போல தொண்டையில், வாப்பா எடுத்ததில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. பிற்காலத்தில் மக்கா மதீனாவுடைய இமாமாக மாறினான். எல்லா இமாம்களையும் பாருங்க, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கியா அல்லாஹ். எவ்வளோ பெரிய துவா இது. இது சூரத்துல் ஃபுர்கானில் வரக்கூடிய அம்பியா, அதாவது ஃபுர்கானில் வரக்கூடிய 2 துவாக்கள். இப்போ நேற்று நாங்கள் இஸ்முல் ஆதமுடைய சில விடயங்களையும் ஹயாத்து சஹாபாவில் பார்த்தோம். இன்று அதனுடைய மீதமானதில் ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட ஒரு துவா உண்டு. இப்னு மாஜா ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு மூலமாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்கிறத நான் கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. என்ன துஆ சொல்லுங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஸ்மிக الطاهر الطيب المبارك الأحب إليك الذي إذا دعيت به أجبت وإذا سئلت به أعطيت وإذا استرحمت به رحمت وإذا استفرجت به فرجت. இப்படி துஆ கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஒரு நாள் ஆயிஷா, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் எனக்கு அவனோட பேரை படித்து தந்திருக்கிறான், அதை வச்சு துஆ கேட்டால் கபூல் செஞ்சிருவான். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் உம்மாவும் வாப்பாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், ஃபஅல்லிம்னீஹி, எனக்கு அதை படித்து தாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. யார் கேட்குறாங்க? ஆயிஷா இருந்தால் யார்கிட்ட? மாப்பிள்ளைகிட்ட கேட்குறாங்க. அடிச்சுத்தாங்க, படிச்சுத்தாங்க, சும்மா கேட்கவும் இல்லை. என்னை வாப்பாவும் உம்மாவும் உங்களுக்கு என்ன ஆகட்டும், அர்ப்பணமாகட்டும், அதை படிச்சுத்தாங்கன்னு ஆசையில் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யம்பகி லகி யா ஆயிஷா, ஆயிஷா உங்களுக்கு அந்த துவா அவசியம் இல்லைன்றாங்க. உங்களுக்கு அந்த துவா என்ன இல்லை, அவசியம் இல்லைன்றாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன், இப்படி சொன்னதோட ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டேன், கோவம் வந்துட்டு ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்துட்டேன். நான் உட்கார்ந்துட்டு திரும்ப எழும்பிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையை முத்தமிட்டேன். ஃபகப்பல்து ரஸா, தலையை முத்தமிட்டு சொன்னேன், யா ரசூலல்லாஹ் படிச்சு தாங்க அதை. ரெண்டாவது தடவை